பண்ருட்டி அருகே ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்ட 50க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றப்பட்டன. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை அடுத்துள்ள அங்குச்செட்டிப்பாளையம் பகுதியில் புதுநகர் ஆதிதிராவிடர் பகுதி அமைந்துள்ளது. இந்த இடத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ஆக்கிரமித்து வீடு கட்டியிருந்தனர். இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் 2 வாரங்களில் ஆக்கிரமிப்பை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு கட்டப்பட்டிருந்த ஆக்கிரமிப்பாளர்களின் வீடுகள் இடிக்கப்பட்டன. அப்போது வீடுகளை இழந்த குடும்பத்தினர் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி அரசிடம் கோரிக்கை வைத்தனர். கேரண்டி இல்லாம யாராச்சும் ₹1 கொடுப்பாங்களா? ஆனா CGTMS திட்டத்துல 5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்குறாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு 67 நபர்களுக்கு வந்து எலிஜிபிள் பயனாளிகள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்கோம். பட்டாக்கான ப்ரப்போசல் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இவங்களை வந்து இங்கே எவிட் பண்ணி மாற்றிடம் பக்கத்தில் வந்து ஒரு வார காலத்திற்கு மாற்றிடம் வந்து அவங்க சொல்லி கோரிக்கை கேட்டிருந்தாங்க. மாற்றிடம் உங்களுக்கு வேணும்னா அந்த கோரிக்கையின் அடிப்படையில் பக்கத்தில் ஒரு இடம் நம்ம மாற்றிடம் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ அங்கே ஒரு வார காலத்துக்கு தங்க வைக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம்.